பெண்களுக்கு சம உரிமை, மதுவை அறவே ஒழிப்போம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர். அழையுங்கள் 9914779955. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 17/4/2025 சித்திரை மாதம் 4ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். மனம் பதட்டப்படாமல் இருந்தால் எல்லாமே ஜெயிப்பீர்கள். சில தேவையில்லாத ஒரு சபலங்கள் உங்களை பதப்படுத்துறதுக்கு பார்க்கும். அதிலிருந்து உங்களை டைவெர்ட் பண்ணி மற்ற வேலைகளுக்கு நீங்கள் இன்று கான்சன்ட்ரேட் செய்தால் மிகப்பெரிய சந்தோஷமும் மிகப்பெரிய அனுகூலமும் காணப்படும். தேவையற்ற விஷயங்கள் நினைவில் கொண்டு வருவதே உங்களுடைய வாடிக்கை. அதை தவிர்த்து கொள்ளும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் இன்று தலையிடக்கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் முழு சமாதானம் செய்து கொள்வது நன்மை. பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள். இதை தவிர மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகம். எனவே குடும்ப விஷயத்தில் மட்டும் ஜீரோ கிராவிட்டியாக மாறிவிட்டு எல்லாவற்றிலும் ஆமாம் போட்டுக்கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் ஒரு பிரச்சனை தீரும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சிக்கல் தீரும். உத்தியோகத்தில் அதிகமான அனுகூலமும் எதிர்பார்க்காத நன்மைகளும் கிடைப்பது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு யோக பலத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஒரு சிக்கல் என்று தீரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். யோக பலத்தை அதிகமாக நம்பக்கூடிய கடக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் மிகப்பெரிய நம்பிக்கையும் பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். புதிய முயற்சிகள் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக சில விஷயங்களில் தேவையற்ற விஷயத்திற்கு வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நன்மை. துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும், காதல் அமைப்பில் மனமிட்டு பேசுவதும், அவர்கள் மீது இருக்கக்கூடிய நெகட்டிவ் எண்ணத்திலிருந்து மாறிக்கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய அற்புதமான நாள். தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், முன்வைத்து காலை பின் வைக்காமல் செல்வது அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள், உத்தியோகத்தில் ஏற்றம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர்வது, தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது எல்லாம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். துலா ராசிக்காரர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதீத நன்மை, சந்தோஷம், சுபகாரிய தடைகளில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, டக்குன்னு ஆரம்பிக்கக்கூடிய அனுகூலமும் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும்.
குடும்பத்தில் மட்டும் சில மனத்தாங்கள் நீங்கள் தான் சமாதானம் செய்ய வேண்டும். இல்லையென்றால் அது வீரியமிக்க பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக அனுகூலம், ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். சுபவிரய பிராப்தம். துணை அல்லது துணைவியாருடன் மனம் விட்டு பேசுங்கள். அவர்கள் ஏதோ ஒரு மன வருத்தத்தில் இருப்பார்கள். அதை கேலி செய்வதோ கிண்டல் செய்வதோ அதை ஆக்ரோஷப்படுத்துவதோ மட்டும் கூடாது. முடிந்தால் குடும்பத்தாருடன் கோயில்களுக்கோ அல்லது சந்தோஷம் கொடுக்கக்கூடிய மால்களுக்கோ எங்கேயாவது ஒரு கடை வீதிக்கோ செல்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தொலைதூரத்தில் இருந்தால் ஆறுதலாக 4 வார்த்தை பேசுவது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அனுகூலத்தை பெற்றுத்தரும். லாபத்தின் அளவு பெரிய அளவு சந்தோஷத்தை தரும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி என்று அபிவிருத்திக்கேற்ற அதி அற்புதமான காலகட்டம். பணவரவில் இருந்த பாதிப்புகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் எதிர்பார்க்காத நன்மைகளும் சந்தோஷங்களும் பெறக்கூடிய காலகட்டம். புதிய உத்தியோக மாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்வது ஏற்றமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பயணங்களில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மையும் சந்தோஷத்தை தரும். உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகள் தேவையற்ற கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பது அனுகூலத்தை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.